அம்சா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீனம் ராசிக்கான வைகாசி மாத பலன்களை இப்போது பார்க்கலாம். மீன ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தா 7.5 சனி ஆரம்பித்து போய்கிட்டு இருக்கு. 7.5 சனியில் பெரிய மாற்றங்கள் இல்லை, பெரிய கஷ்டங்களும் இல்லை. அப்படிங்கிற மாதிரி ஒரே மாதிரியாக போய்கிட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரன் அங்கே இருக்கிறதுனால ஒரு பாதுகாப்பாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மீனராசிக்காரவங்களுக்கு பெரிய அழுத்தங்கள் இல்லை, ஆனாலும் மன அழுத்தங்கள் அல்லது ஒரு மனக்குழப்பங்கள், இப்படி பயிற்சியாக இருக்க என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. நிறைய பேர் கேட்குறீங்க, மீனராசிக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு, ஜென்மச்சனியாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஜென்மத்தில் ஒரு கிரகம் வரையில் ஜென்மத்தை அமுக்கும் அப்படிங்கிறதுனால, உடல் நிலையை கொஞ்சம் அமுக்கும் அப்படிங்கிறதுனால காலையில் டயத்துக்கு எந்திரிக்க முடியாது, டயத்துக்கு ஒரு வேலையை செய்ய முடியாது. இதுக்காக தான் வாக்கிங் போகணும் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா வெள்ளனை எந்திரிச்சா டக்குன்னு வாக்கிங் போகலாம், வந்துட்டோம்னா அந்த சுறுசுறுப்பு அந்த காலையிலேருந்தே ஸ்டார்ட் ஆயிரும். அப்படிங்கிறதுனால சனி என்பது நடக்கிறதுக்கான, சனி என்பது பாதத்தை குறிக்கிறதுனால நடந்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த சனியினுடைய தாக்கம், 7.5 சனியினுடைய தாக்கம் குறையும். அப்படிங்கிறதுனாலையும் 7.5 சனிக்கு நடைபயிற்சியை நம்ம பரிகாரமாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் 7.5 சனி காலங்களில் வெள்ளனை எந்திரிச்சு நடக்கணும் அப்படிங்கிறது தான். ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு நடந்தால் கூட போதும் தான். ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு ஒரு 6-7 கிலோமீட்டர் நடக்கணும். நடந்தோம்னா ஒரு நல்லதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால மனதும் உடலும் ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு இதுதான் சரியான ட்ரீட்மெண்ட்டு. அதனால் 7.5 சனியை நினச்சி கவலைப்பட வேண்டாம். 2ல் புதன் இருக்கார். நல்ல ஒரு சிந்தனைகள், பண வரவுகள், கடன் வரவுகள், கொடுத்த கடன் திருப்பி வரக்கூடிய வாய்ப்புகள், வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு, வெளிநாட்டு பண வரவுகள், பணம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த சங்கடங்கள் தீரக்கூடிய வாய்ப்புகள், கடன் எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், வீடு வண்டி வாகனங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள், அம்மாவுக்கு செலவு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள், அம்மாவின் உடல் நலத்தில் ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், அம்மாவுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் பின்னடைவுகள் இருக்கத்தான் செய்யும். ஏன்னு கேட்டால் 4ல் குரு இருக்கு இல்லையா, அப்போ தாயின் உடல் நலத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதுலேயும் ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாக அந்த மாதம் அமைஞ்சிருக்கு. செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள், தாய்க்கு செலவு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தாய் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றங்கள். தாய் ஒரு 10 ரூபா காசு கொடுத்தாங்க, அம்மாட்ட இருந்து ஒரு 10 ரூபா வாங்கினா கூட ஒரு சந்தோஷம்தான். அப்படிங்கிறது மாதிரி அம்மா கொடுக்கையில வாங்குறது ஒரு சந்தோஷம் தானே. அப்படிங்கிறதுனால எல்லாமே நல்லா அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள். அம்மாட்ட ஒரு 10 ரூபா வாங்கிட்டு வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் கூடுதலாக வெளியில் இருந்து வருமானங்கள் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அப்படிங்கிறதுனால வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வெளிநாட்டு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள், உள்நாட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள், அம்மாவுக்கு பணம் அனுப்பலைன்னு நினச்சிக்கிட்டவங்க பணம் அனுப்பக்கூடிய வாய்ப்புகளை இந்த நேரத்தில் பெறுறீங்க. அதனால் எதையும் பற்றி கவலைப்பட வேணாம். 3ல் சூரியன் இருக்கார். முயற்சிகள் சூப்பராக இருக்க போது எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி வெற்றி அப்படிங்கிறது மாதிரி எதிலும் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளை மீனராசிக்காரவங்க பெறுறீங்க. 4ல் குரு இருக்கார். வீடு வண்டி வாகனங்கள்லாம் அமையக்கூடிய வாய்ப்புகள், வீடு வண்டி வாகனங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகளை பெறுறீங்க. அதனால் வீடு அமைகிறதா இருந்தாலும் பெரிய வீடாக அமையும் அப்படிங்கிறது மாதிரியான வாய்ப்புகளோடு போகும். 5ல் செவ்வாய் இருக்கிறது கொஞ்சம் நல்ல அமைப்புகள் இல்லை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5ங்கிறது ஒரு சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு அமைப்பு. 5ஆம் இடத்துல நீச கிரகம் இருக்கிறதுனால சிந்தனைகள் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும். அப்போ இந்த சிந்தனைகள் எல்லாம் சரி பண்ணக்கூடிய முயற்சிகளில் நீங்கள் கொஞ்சம் இறங்கணும். அப்போ எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் யோசித்து முடிவு எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். 6ல் கேது இருக்கிறது உங்களுக்கு நன்மை. 6ல் கேது மறையினால எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. கடன் இருந்துச்சுன்னா கடன் நீங்கும். அப்படிங்கிற மாதிரி கடன் தீரப்போகுது, அல்லது அந்த கடனை எப்படி அடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகளை கேது கொடுப்பார். அப்படிங்கிறதுனால 6ல் கேது இருக்குன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக 7க்குடைய புதன் 2ல் இருக்கார். அப்போ மனைவி மூலமாக ஒரு வருமானம், அவங்க மூலமாக ஒரு நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு அமைப்புகள். மனைவி வேலைக்கு போய் ஒரு பணம் கொடுக்குறாங்க, இதுவரையிலும் வேலைக்கு போகல, அவங்க வேலைக்கு போய் ஒரு பணத்தை நம்மகிட்ட கொடுக்குறாங்க, அதை வச்சு ஒரு கடன் அடைச்சோம், ஒரு நிம்மதியாக இருந்தோம். அப்படிங்கிறது மாதிரியான கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்தால் பிரச்சனைகள் நீங்கக்கூடிய, அதற்கான முயற்சிகள் நடக்கக்கூடிய, பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி 2 பேரும் பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்த பிரச்சனைக்கான முயற்சிகள் நடக்கக்கூடிய அமைப்புகளில் 3ஆவதாக வேற ஒருத்தர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் ஆரம்பிக்குது. அதனால் பிரிஞ்சிருக்கிறவங்க கவலைப்பட வேணாம், ஒன்றா இருக்கிறவங்க நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுங்க. அப்படிங்கிறதுனால இருவரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்க முடியும். அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகளோடு நல்லா போகும்.
அதனால 10ஆம் இடத்தை குரு பார்த்து 10 வலுத்திருக்கிறதுனால தொழில் அமைப்புகள் வேலை அமைப்புகளுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வேலையும் தொழிலும் ஒருவருக்கு நன்றாக அமைந்து விட்டால் 7.5 சனி அஷ்டம சனி பெரிய பாதிப்புகளை கொடுக்க முடியாது. ஏன்னா பணம் இருக்கு, எதையும் சமாளிக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி வேலையும் நல்லா இருக்கு, தொழிலும் நல்லா இருக்கு, எதையோ ஒன்று செய்கிறோம் பொழைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது இது மாதிரியான அந்த 7.5 சனிங்கிற அந்த கஷ்டங்கள் இருக்காது. அப்படிங்கிறதுனால ஏதோ ஒரு பணம் வருது, அதை செலவு பண்ணுறோம், அதனால அந்த கஷ்டங்கள் நீங்குது அப்படிங்கிறது மாதிரியான அமைப்புகளோடு போகும். கடனையும் அடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கூட இந்த 7.5 சனி ஜென்மச்சனி காலங்களில் கூட மீனராசிக்காரங்களுக்கு நன்மைகளாக அமையக்கூடிய வாய்ப்புகளில் தான் குரு உங்களை காப்பாற்றுகிறார் அப்படின்னு தான் சொல்லணும். மற்ற ராசிக்காரங்களெல்லாம் அவர் வந்து காப்பாற்றலை. மீன ராசிக்காரவங்களை பாருங்க, நாளில் உட்காந்து கேந்திர பலத்தோட உட்காந்து 10ஆம் இடத்தை பார்த்து பணத்தை வேலையை கொடுத்து தொழிலை கொடுத்து அங்கே இருந்து பணத்தை எடுத்து உங்கள் கையில் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் இது வந்து பெரிய விஷயம். உங்களுக்கு வந்து ஒரு நன்மைகளை செய்கிறார் அப்படின்னு சொல்லித்தான் சொல்லணும். இந்த குரு உங்களுடைய ராசியை காப்பாற்றுகிறார் அப்படின்னு சொல்லித்தான் சொல்லணும். அதனால மீன ராசிக்காரவங்க எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படிங்கிறதுனால மீன ராசிக்காரர்கள் நல்லாவே இருக்க போறீங்க. நீட் எழுதினவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள், நீட் எழுதினவங்க அருமையான மார்க் ஃபர்ஸ்ட் ரேங்கில் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளை பெற போறீங்க. மீன ராசிக்காரவங்க சூப்பராக இருக்க போறீங்க. வெளியில் போகணும், வெளிநாட்டுக்கு போகணும், தூர இடங்களில் போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு அமைப்புகளோடு நல்ல ஒரு காலேஜ் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள். அதனால எதையும் பற்றி கவலைப்பட வேணாம். வேறு மாநிலத்தில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சா கூட அங்கேயும் ஒரு நன்மைகளாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அதனால மீனராசிக்காரவங்க வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க வெளிநாட்டுக்கு நல்லா போகலாம், தாராளமாக போகலாம். 7.5 சனி காலங்களில் எங்கேயோ ஒரு இடத்துல போய் வேலை பார்த்தா போதுமானது. அப்படிங்கிறதுனால எங்கே வேலை கிடைக்குதோ அதை போய் பார்க்குறது தான் நல்லது. 7.5 சனி காலங்களில் வீட்டில் படுத்துருக்கிறது வந்து நல்லதில்லை. அதனால ஏன்னா 7.5 சனி ஜென்மத்தில் போகையில் ஒரு மனிதரை அமுக்கும். அப்படிங்கிறதுனால எந்திரிச்சு போக முடியாது, ஒரு வேலையை பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள் இருக்கிறதுனால 7.5 சனி காலங்களில் வெளியில் போய் வேலை பாருங்க அப்படின்னு சொல்கிறோம். அதனால் வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணுறவங்க கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளை இந்த மாதத்தில் கூட பெறுவீங்க. ஏன்னு கேட்டால் சுக்கிரனோட சனி சேர்ந்துருக்கு. அப்படிங்கிறதுனால வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள், வெளி மாநிலத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. வாழ்த்துக்கள்.